இப்படி அவர் சொல்லும் போது வந்து எல்லாருமே வந்து அதை அப்போஸ் பண்ணியிருக்காங்க. சரி நீங்கள் அப்போஸ் பண்ணால் என்ன, நான் அந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சோனியோட சிஇஓ இவங்க எல்லாரும் ஒரு சைடு இருந்தாலும் இந்த ஒரே பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு பின்னாடி வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் இருக்குது. தட் இஸ் டெசிஷன் ஃபேட்டிக். காலையில் எந்திரிச்சோமா, க்ளோஸ் எடுத்து திறந்தோமா, ஒரே பிளாக் ட்ரெஸ் தான் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம கன்ஃபார்மாக போட போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம மைண்டுக்கு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து நம்ம போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி பேண்ட்டு ஷூஸ் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சதே வந்து போட்டுட்டு கிளம்பணும் அப்படின்னா அடுத்தடுத்த வேலைகள் அந்த நாளில் வந்து என்ன வேலைலாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த வேலை வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதாவது ட்ரெஸ் செலெக்ஷனில் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆக்சுவல் லைஃப்பில் என்ன வேணும் அப்படின்றத வந்து நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா வந்து அதுதான் அந்த டெசிஷன் ஃபேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் அந்த பிளாக் ஷர்ட், ப்ளூ ஜீன், பேஸ் ஆஃப் ஷூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது இருந்தாலே போதும், நான் அடுத்தடுத்த வேலைகள் வந்து நானே பார்க்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லியிருக்காரு. இதுதான் அந்த ஸ்டீவ் ஜாப்ஸும் பிளாக் டிஷர்ட்டும் இந்த கான்செப்டை தான் அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ உங்களுக்கு பிளாக் ட்ரெஸ் பிடிக்கும் அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்